ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த ஃபார்முலாவை பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் இருக்க மிக முக்கிய ஃபார்முலாக்களில் ஒன்றான இந்த ஆவரேஜ் ஃபார்முலாவை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். எப்படி வந்து ஆவரேஜ் எக்ஸலில் வந்து ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 3, அதாவது சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஆவரேஜ் வந்து போடணும் அப்படின்னா இதற்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் ஈஸியாக வந்து ஒரு ஸ்டெப்ஸு வந்து இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். அதாவது ஆவரேஜ் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3யோட சேர்த்து ஆவரேஜ் வந்து எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லையும் வந்து ஜஸ்ட்டு இது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க டேப்ஸில் ஃபார்முலா டேப்புக்கு கீழே ஆட்டோ சம் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆவரேஜ் ஃபார்முலா வந்து செலக்ட் ஆகி இந்த 3 வேல்யூக்கு, அதாவது இந்த சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்டுக்குமான ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆயிரும். நீங்கள் மேனுவலாக கூட இந்த ஃபார்முலாவை வந்து போட முடியும். அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஈக்குவல் சைன் போட்டுக்கோங்க. ஏவி அப்படி வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாகவே வந்துடும், ஆவரேஜ் வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆவரேஜ் பார்க்கணுமோ, ஜஸ்ட்டு உங்களுக்கு 2 நம்பர் தான் வேணும்னா 2 நம்பர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். 3 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா 3 நம்பர்ஸுமே சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரியான ஆவரேஜ் ஃபார்முலா வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டேட்டாவை வந்து எல்லா செல்ஸுக்குமே வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து ட்ராக் பண்ணிடலாம். இந்த ட்ராக் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த இதில் வந்து அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோக்கு தான் வந்து நம்ம ஆவரேஜ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு காலமுக்கு வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரியான நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் 1க்கான ஆவரேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல்லில் வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து வரப்போகுது. அதே மாதிரி ஃபார்முலா டேபுக்கு கீழே ஆட்டோசமுக்கு கீழே அந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் 1ஓட ஆவரேஜஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த 2 இடத்துலையும் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, அதே மாதிரி சப்ஜெக்ட் 3யோட ஆவரேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து பாப்புலேட் ஆயிரும். இப்படி தான் வந்து எக்ஸலில் வந்து நீங்கள் மேனுவலாகவோ இல்லை இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியோ வந்து ஆவரேஜ் வந்து பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஒரு டவுட் எக்ஸலில் வந்து வருது அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனடியாக அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.